ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் ஆஃப் 1000 இயர்ஸ் அப்படின்ற ஒரு சைனீஸ் ட்ராமா பார்க்கலாம். ரொம்ப நாளாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ட்ராமாவோட ஒன்லைனர் பார்த்துடலாம். இது ஒரு நாவலை பேஸ் பண்ண எடுத்த ஸ்டோரியாக. அது ஒரு 1000 வருஷ காதல், ஹீரோ லவ் பண்ணுற லவ் எப்படி ஹீரோயினோட ஒன்று சேருது, பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நிறையா மாயாஜாலம் இதெல்லாம் கலந்த கதை தான். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவோட வாய்ஸ் ஓவர் இருக்கார் இல்லையா, அவர் ஃப்ரெண்ட், அவர் பேர் மே. இந்த பொண்ணு மனுஷங்க கிடையாது. நீ ஏன்பா இதெல்லாம் கவலைப்படுற, விடுப்பா, இதெல்லாம் நடக்கிறது சகஜம்ப்பா, அந்த பொண்ணு ரியாலிட்டிலையும் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோயின் அந்த வர ஆட்களை முறைச்சி பார்க்குறாங்க. அவங்க கத்தி எடுத்துகிட்டு ஹீரோயின் பக்கத்துலேயே வராங்க. அப்போ பயங்கரமான சத்தம் கேட்குது. அதோட இந்த சீனை கட் பண்ணிவிட்டு ப்ரெசண்டில் காட்டுறாங்க. இதை மாதிரி ஒரு மந்திர கொக்கு பறந்து ஊருக்குள்ளே போய்கிட்டே இருக்குது. அது ஒரு காகித பேப்பரில் ஆன கொக்கு. அது டேரெக்டாக ஹீரோயின் ஒரு இளவரசி, அவள் ரூம்குள்ளே தான் அந்த கொக்கு போய் உட்காருது. அவள் நல்லா படுத்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. அதை எதுவுமே கண்டுக்கிறவே இல்லை. அங்கே தான் சார் பாடம் நடத்திட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காரு. வேலைக்கார பொண்ணு பார்த்துட்ருக்கு. நான் அடிச்சிடாதீங்க, ஸோ மன்னிச்சிடுங்க சார், நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின். சரி விடு, நீ ஒரு வருஷமாக படிக்கிற, ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை, ஒன்றுமே மண்டையில் ஏறலை, நீ ஒன்னால் ஒரு காகிதத்தை எடுத்து ஏதாவது ஒரு மந்திர கொக்காவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ, ஏன் என்னை திட்டுறீங்க, நீங்கள் தான் சரியாக சொல்லிக் கொடுக்கல, நீங்கள் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் சொன்னதை நான் செஞ்சு காட்டுறேன், என்ன மந்திர கொக்கு தானே செய்யணும், அதை விட பெரிய கொக்கையை செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மந்திர பேப்பர் இருக்குது, அதை தான் எடுக்கிறா. அது எடுத்துகிட்டு அப்படியே கையில் வச்சு ஏதோ மந்திரம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன மந்திரத்தை சொல்கிறான்னு தான் தெரியல. அப்படியே அந்த பேப்பரை தூக்கி போடுறா. அந்த காகிதம் அப்படியே பறந்து போகுது. பறந்து போய் ஒரு தவளை மாதிரி மாறி தவந்து தவந்து போகுது. ஆனால் இவளை கொக்கு செய்ய சொன்னால் தவளையை செஞ்சு வச்சுருக்கா. மந்திரத்தை தப்பு தப்பாக போட்டு அது குதிச்சு குதிச்சு போகிற பார்த்த வேலைக்கார பொண்ணு உளுந்து உளுந்து சிரிச்சிட்டு இருக்கு. அவர் என்ன சொன்னால் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்த சாருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. ஏன் சிரிப்பை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லல. ஹீரோயின் நல்லா மாட்டிட்டோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பிள்ளையை திட்டிகிட்டு இருக்கையில் ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் ஒன்றும் உருப்படியாக சொல்லிக் கொடுக்கல, மண்டையில் ஒன்றும் ஏறல, இப்போதைக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இங்கே வேலைக்கார பொண்ணு தடுக்கிறா. இங்கே இளவரசி பின்னாடி நீங்கள் வற்புறுத்தி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மூட் அப்செட்டாக போயிட்டே இருக்கா. அப்போ உங்கள் அண்ணன் வரா. என்ன நீ ஏன் டல்லாலேருந்து ஒரு இதழ் பறந்து ஹீரோயின் கையில் விழுகுது. டக்குன்னு அதை ரொம்ப ஆசையாக பிடிக்கிறா. அது பிடிச்சி கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஃப்ரோசன் பனி, அந்த அந்த மாயாஜாலமான அந்த உலகத்தை விட்டு நார்மலான ஒரு உலகத்துக்கு வெளியே வந்துடுறா. இது எப்படிடா சடனாக நார்மலாக ஆச்சு அப்படின்ற மாதிரி அவள் ரியலைஸ் பண்ணுறா. இதுதான் இந்த ஓவியத்தோட ஸ்பெஷலிஸ்ட். இது எப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. அந்த கதையை ஏமா கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்னைக்காரன் சொல்கிறான். இது மாதிரி ஒரே கூட்டமாக அந்த ஓவியர் ரொம்ப ஃபேமஸானவர், அவருக்கு மியூசிக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துக்கு போனால் நிறையா பொம்பளை பிள்ளைங்க நின்றுட்டு இருந்துச்சு. அந்த ஓவியம் அங்கே இருந்துச்சு. அதை வச்சுக்கிட்டு எனக்கு உனக்குன்னு ஒரே சண்டை. ஆனால் அது டூப்ளிகேட். அந்த ஆள் ரொம்ப அரகண்டான ஆள் போல் இருக்குது. அங்கே யாரையுமே மதிக்கல. எல்லாரும் சண்டை போட்டுட்ருக்கையில் நான் நின்றுட்டு இருந்தேன். எங்களை கிராஸ் பண்ணி தான் பின்னாடி அவர் போயிருக்கார் போல் இருக்குது. ஆனால் அவர் அரகண்டான ஆளாக இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நான் பார்த்தேன். அவர் போகிறத நான் பார்த்துட்டே இருக்கையில் சடனாக என் கையில் ஒரு பேப்பர் வந்துச்சு. அந்த ஓவியம் ஒரிஜினலாட்டி என்கிட்ட கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. அங்கே இருக்கிற யாருக்குமே இது தெரியல. அந்த ஓவியத்துக்கு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நான் அப்படியே பார்க்குறேன், அந்த நிஜமான ஓவியம் என் கையில் இருந்துச்சு. நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தான் சொல்லிட்டு உடனே என் தங்கச்சிக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். நிஜமாலே அவன் அரகண்டான ஆளாக தான் இருப்பான் போல இருக்குது. அவ்வளோ பேர் அங்கே அலைய விட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் திட்டிகிட்டு இருக்கா. சரி விடு, இதோட பாதி பகுதி தான் வரைஞ்சிருக்காங்க, மீதி பகுதி வரையல அப்படின்னு சொல்கிறப்ப, எதுக்காக மீதி பகுதி வரையல அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. என்னன்னு தெரில, நல்லா டான்ஸ் ஆடுற பொண்ணு இல்லையா, அவருக்கு நல்லா டான்ஸ் ஆடுற பொண்ணு யாராவது ஆடினா மட்டும்தான் அந்த ஓவியத்தை கம்ப்ளீட் பண்ணுவாராம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நானே அந்த டான்ஸை நல்லா ஆடுறேன், அந்த ஓவியத்தை எனக்கு மீதி ஓவியத்தை அவரால் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க சொல்லு அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. அண்ணன் சொல்கிறா, சாதாரண விஷயம் கிடையாது, நீ என்ன விளாட்றியா, உனக்கு என்ன டான்ஸாக தெரியும், நீ பெரிய இளவரசி மாதிரி நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை அவர் இசைக்கு டான்ஸ் ஆடுவேன், இந்த ஓவியத்தை அவர் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அண்ணன் சொல்கிறான், அதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான்.
அப்பாவுடைய சிஸ்டர் தான் வந்திருக்காங்க ஆன்ட்டி. அவங்கள பார்க்கறதுக்காக தான் 2 பேரும் போறாங்க. அண்ணனும் தங்கச்சியும். போனோனே 2 பேரும் வணக்கம் சொல்றாங்க. "எப்படி ஆன்ட்டி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "உங்க பிரயாணம்லாம் எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லையில, ஆன்ட்டி சொல்றாங்க, "யான் யான் நீ ரொம்ப அழகா இருக்க" அப்படின்னு சொல்லையில, "என்னை விட வந்து உங்க பொண்ணு தான் ரொம்ப அழகா இருக்கா" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டுருக்கா. இப்படி வாக்குவாதம் பண்ணையில, "உங்க அண்ணனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சொல்லி கூட்டு வந்தா கழுதை என்ன பண்ணுது பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி கேட்குறாங்க, "யான் யான் உன் ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது?" அப்படின்னு சொல்லி கேட்கையில, "ஜுயாங்கோட மாஸ்டர் ஏதோ ஸ்பெஷலான மாஸ்டராம்ல. நல்லா சொல்லிக் குடுக்குறாருன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு யாருன்னு அறிமுகப்படுத்தினா எனக்கு கூட நல்லாயிருக்கும்" அப்படின்ற மாரி சொல்லையில, "என் மாஸ்டர் நான் கிராஜுவேட் முடிக்கிற வரைக்கும் நான் யாருன்றத வெளிய சொல்லக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு" அப்படின்ற மாரி ஜுயாங் சொல்லிட்டுருக்கா. "அப்படியா? அப்படி ஸ்பெஷலான மாஸ்டர் கண்டிப்பா எனக்கும் தேவையே" அப்படின்ற மாரி சொல்றா. "நீ இளவரசி ஆகுறதுக்கு என்ன மந்திர வித்தைகள் வேணா கத்துக்கிருவ போல இருக்கு ஜுயாங்" அப்படின்னு சொல்றப்ப, "ஆமா நான் கத்துக்கிருவேன். இளவரசி ஆகணும்னா நான் என்ன வேணா செய்வேன் மந்திரத்துல" அப்படின்னு சொல்லையில, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. வித்தைகள் கத்துட்டு இம்மோர்டல் ஆகுறது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. நானும் சீக்கிரம் கத்துக்கிருவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "சரிம்மா நீ நல்லா படிம்மா. ஏன்னா நீ ஒரு இளவரசி இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சரி அத்தை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் நெறையா படிக்கணும்." "அண்ணே நான் போயிட்டு வரவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. "போய் தொலைடி சீக்கிரம்" அப்படின்னு அண்ணன் மொறச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து ஜுயாங்க வந்து அவங்க அம்மா சொல்றாங்க, "போய் இளவரசிய வழி அனுப்பிட்டு வா" அப்படின்னு சொல்லையில 2 பேரும் போயிட்டே இருக்காங்க. அப்ப ஹீரோயின், "உனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுதா? இந்த துணி வச்சு நீ வேணா தொடச்சுக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு கிளாத்த குடுக்குறா. ஜுயாங்கும் அந்த கிளாத்த வாங்குறா. ஹீரோயின் என்ன நெனச்சான்னு தெரியல. அந்த துணிய புடுங்கிக்கிட்டு, "என்னோட திங்ஸ் எல்லாமே நீ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறியா? உனக்கு என்ன என் பொருள் மேல எல்லாத்துக்கும் ஆசையா? நீ இளவரசி ஆகணும்னு ஆசைப்படுறியா?" அப்படின்ற மாரி கேட்குறா. அப்போ ஜியாங் வந்து, "நான் ஒன்றும் அதுக்கு ஆசைப்படல. நானும் அதுக்கு தகுதியான ஆளு தான்" அப்படின்ற மாரி அவ சொல்றா. 2 பேரும் இப்படி மாத்தி மாத்தி சண்டை போடையில ஒரு புது கேரக்டர் வருது. பேரு ஜியாங். ஆன்ட்டியோட பொண்ண பார்க்கறதுக்காக இப்ப இவன் வந்துட்டுருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வருது. "என்னப்பா இவ வந்தோனே உனக்கு மூக்கு வேர்த்துருச்சா?" அப்படின்னு கேட்கையில, "வணக்கம் இளவரசின்னு" அவன் வணக்க வைக்கிறான். "இவ வந்தோனே வந்துருவிய பார்க்கறதுக்கு ஓடி, அப்படி என்ன உனக்கு அவசரம்?" அப்படின்னு கேட்கையில, "அப்படிலாம் இல்ல ஒண்ணும் இளவரசி. எங்க அப்பா கொஞ்சம் ரொம்ப சிக்கா இருக்காரு. நான் சின்ன இளவரசிய போய் பார்த்துட்டு வா. ஜுயாங்க பார்க்க வந்தேன்" அப்படின்னு சொல்லையில, ஜுயாங்க்கு ஒரே வெட்கமா வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் பேசிட்டு, "நான் போய் அவங்கள பார்க்கலாமான்னு" சொல்லிட்டு ஜியாங் வந்து கேட்டுட்ருக்கா ஹீரோயின் கிட்ட. "சரி போய் பாரு" அப்படின்னு, "நீங்க ஒண்ணும் கோச்சிக்கிறாதீங்க" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின், "அதெல்லாம் நான் ஒண்ணும் கோச்சிக்கல. அதான் வந்துட்டல்ல போய் பாரு போ" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்றா. இங்க ஜுயாங்க்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் இவ இவ்ளோ ஹார்ஷா பேசுறா அவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, இங்க இளவரசர தான் காட்டுறாரு. இளவரசர் வந்து ரொம்ப கவலையில இருக்காரு. ஏன்னா வந்து அவங்க நாட்டுக்கு மேல படையெடுத்து வர்றதுக்காக ஒரு கூட்டம் ரொம்ப தயார் நிலையில இருக்குன்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட அவங்க பல நாட வந்து கைப்பற்றியிருக்காங்க. இப்ப நான் என்ன செய்றதுன்னு தெரியல அப்படின்னு இளவரசர் வந்து வருத்தப்படையில, இங்க மேயர் வந்து தீய சக்திய வணங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மேயரை பார்க்கறதுக்காக ராஜாவும், ஹீரோயின், அவங்களோட அண்ணனும் எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட அண்ணன் வந்து ஒரு லிரிக்ஸ் மாரி ஹீரோயினுக்கு, "இப்படி ஒரு நான் லிரிக்ஸை பார்த்ததே கிடையாது. இது என்ன பாட்டு? இந்த பாட்டுல எனக்கு நிறைய டவுட் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்க பார்க்கறதுக்காக தான் ஹீரோயின் வரா. ஏன்னா ஜியாங்கோட அப்பா தான் மேயர். அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் பின்னாடியே வந்து அப்படியே நிற்கிறா. ஜியாங்கோட கண்ணை பொத்துறா. இது மாதிரி ஜியாங் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். "நீங்கள் இளவரசி தானே" அப்படின்னு சொல்லிட்டு, "எப்படிப்பா நீ கரெக்டாக கண்டுபிடிச்ச? நீ எவ்வளோ பெரிய மியூசிக் பிளேயர். உன்னை விட டாப் யாரும் இல்லைன்றது எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிடல. இளவரசர் வந்திருக்காருன்னு ஹீரோயின் சொல்கிறா. இவன் குடுகுடுன்னு ஓடுறான். "ஒன்றும் போ தேவையில்லை. இது ரகசியமான மீட்டிங். எங்கள் அப்பா வந்தது யாருக்கும் தெரியக்கூடாது. சரி வா, நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது. நீ எனக்கு நிறைய டவுட்டை கிளியர் பண்ணணும். வா 2 பேரும் உள்ளே போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு, இது ஒரு இசை. இந்த இசையில் வந்து எனக்கு நிறைய டவுட் இருக்குது. நீ பாரு" அப்படின்னு சொன்னோன்னே அதை அவன் பார்க்குறான். பார்த்துட்டு அவன் சொல்கிறான், "இது யூனிக்கான பீஸ். இது மாஸ்டர் பீஸ். இது சாதாரண ஆளுங்க கிட்ட கிடைக்காது. இது மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவங்க தான் வச்சுருப்பாங்க" அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். "சரி விடு, அது எங்களோட அரண்மனையில் தான் இருந்துச்சு" அப்படின்னு சொல்லல. "சரி நான் சொல்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் இருக்குது. இங்கே என்னத்தை சொல்கிறாங்கன்றது எனக்கு புரியல" அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணி காமிக்கிறா ஹீரோயின். அப்போ அவன் சொல்கிறான், "இங்கே வந்து இரு பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த லிரிக்ஸ் மாதிரி அந்த பாட்டை வாசித்து காமிக்கிறான். அதெல்லாம் கேட்ட ஹீரோயின் வந்து மெய் மறந்து அவனையே பார்த்துட்ருக்கா. அவன் எவ்வளோ அழகாக வாசிக்கிறான் அப்படின்றத இதுலேருந்தே தெரியுது. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஜியாங்கை வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்கையில் அவனுக்காக ஒரு கொண்ட ஊசி ஒன்று ஸ்பெஷலாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கா. அந்த கொண்ட ஊசியை கொடுக்குறா. "உனக்காக நான் வந்து பார்த்து பார்த்து மணிரத்னத்தை வச்சு செய்ய வச்சேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கொண்ட ஊசியை அவளே தலையில் குத்தி விட்றா. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லையில் ஹீரோயின் குத்திட்டு கையை எடுக்கவே மாட்டேங்கிறா. மெதுவாக அவனோட கன்னத்தை லைட்டாக தடவுறா. அவனுக்கு ஒரு
ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது அவனுக்கும், ஹீரோயினுக்கும் பிடிச்சிருக்கு. அப்படியே அவன் லைட்டாக வந்து என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் கையை விடாமல் பிடிச்சிக்கிறான். அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு குட்டி ரொமான்ஸ் அங்கே போகுது. அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்கே வந்து மேயர் வந்து இளவரசரை வழி அனுப்பிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஜியாங் வந்து அவ கொடுத்த கொண்ட ஊசியை வச்சு ரசித்து பார்த்துட்டு இருக்கையில் அப்பா வந்து கேட்குறாரு, என்னப்பா இங்கே யாரும் வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கல. ஆமாம் இளவரசி வந்தாங்க அப்படின்னு சொல்லல. சரி வெளியே என்ன நடந்துட்டுருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கல. இளவரசர் உங்களை பார்க்க வந்தாரப்பா, மேயர் போஸ்ட்டுக்கு நீங்கள் திரும்ப போகிறீங்களா, நம்ம நாட்டுக்கு அதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இளவரசியோட பிறந்தநாள் வருது, எனக்கு பதிலாக நீ தான் அங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறப்போ, நீங்கள் பெரிய மேயர்ப்பா, நீங்கள் இந்த பதவிக்கு திரும்ப போங்க, உங்கள் உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னா நீங்களே பர்த்டே பார்ட்டிக்கு போங்கன்னு சொல்கிறப்போ, என்னை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு நீ அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டியான்னு சொல்லி அப்பா திட்டுறாரு. இவன் பயந்து போய் மன்னிச்சிடுங்கப்பா, நான் இனிமேல் உங்களை எதிர்த்து பேச மாட்டேன், நீங்கள் சொல்கிறத செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே ஹீரோயின் வந்து வேலைக்கார பொண்ணுக்கிட்ட சொல்கிறா, இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் ஜியாங்கை பார்த்தேன், ஜியாங்கே என் மேலே விருப்பம் இருக்கிற மாதிரி தெரியுது, அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிடுவானான்னு தான் தெரியல, அவனை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரான். இங்கே ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா, லைட்டாக முழிச்சு பார்க்குறா, யாரும் நிற்கிற மாதிரி தான் அவளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து நின்றோடனே அவன் மாயாஜாலத்தை பயன்படுத்தி, ஏன்னா அவனும் ஒரு காட் தானே, ஒரு மாதிரியாக வந்து பயன்படுத்தி அவளுக்கு ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி சென்ட் பண்ணுறான். அவன் போன கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது வந்து கையில் வந்து வந்துடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் முழிச்சு அது என்னதுன்னு சொல்லிட்டு பார்க்குறா. இது மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணிட்டு தான் ஆடணும், இதுதான் விதிமுறை அப்படின்ற மாதிரி சொல்லல. எங்கள் ஹீரோயினுக்கு செம்ம காண்டாயிடுது. யாருடா நீ, எனக்கே ரூல்ஸ் போடுறதுக்கு தைரியம் இருந்தால் கண்ணு முன்னாடி வாடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கையில் இதெல்லாம் ஹீரோ கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கா. மறுநாள் தான் வந்துடுது பர்த்டே பார்ட்டி. அதுக்கு நம்ம ஹீரோயின் செம்ம அழகாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நான் தான் இன்றைக்கி தேவதை மாதிரி தெரியணும், என்னோட பாட்டை பார்த்து எல்லாரும் மெய் மறக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேக்கப் எல்லாம் பக்காவாக போட்டுக்கிட்டு இருக்கா பர்த்டே பார்ட்டிக்காக. இங்கே வந்து சில பெண்கள்லாம் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, டான்ஸ்லாம் அங்கே என்டர்டெயின்மெண்ட்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ராஜா ராணி எல்லாரும் பார்த்துட்டே இருக்கையில் அதே சமயம் இங்கே வந்து ஈவல் ஸ்பிரிட்டை வந்து வணக்க வழிபாடு பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு கும்பல். இவன் பேர் வந்து ஆதி. இவன் தான் வந்து அந்த தீய சக்தியும் வணங்குறான். அப்போ வந்து மேஜர் என்ன பண்ணுறாருனா, அவர் வந்து நம்மளோட லியோ நாடு, நம்ம ஹீரோயின் நாட்டோட மேப்பு எங்கெங்கே என்னென்ன இருக்குன்றதை வந்து அந்த தீய சக்தி மூலிமா பாஸ் பண்ணி விடுறாரு. கரெக்டாக அந்த ஆதிக்கிட்ட வந்து சேர்ந்துடுது. அவன் அந்த மேப்பை வச்சு அந்த நாட்டில் வந்து எங்கெங்கே இடம் இருக்குது, எங்கெங்கே வந்து அந்த கோட்டைக்கு வெளியே வந்து பாதுகாவலர்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கையில் இங்கே ஹீரோ வந்து கண்டிப்பாக என் பாட்டுக்கு அவள் எப்படி டான்ஸ் ஆடுறான்றதை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறு வேஷம் போட்டுட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு வணக்கம் லார்ட் மேயர், லார்ட் மே அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி அவங்களுக்கே அவங்க வணக்கம் சொல்கிறாங்க. இதே சமயம் இங்கே ஆதி வந்து போர் படைகளை திரட்டிக்கிட்டு ஹீரோயினோட நாட்டு லியோ நாட்டு மேலே போர் தொடுக்க கிளம்பிட்டாங்க. இன்னுமே நம்ம கொடுக்குற போரில் வந்து அந்த நாட்டை கைப்பற்றுறது தான் நம்மளோட முழு குறிக்கோள். நம்மளோட தீய சக்தியை வணங்கிக்கோங்க எல்லாரும். ஹீரோயின் பாட்டு பாடுறதுக்காக நல்லா தயாராகி வந்திருக்கா. இதை பார்த்த ஹீரோ இன்னைக்கு நம்ம எழுதின பாட்டை பாட போகிறான்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கையில் ஹீரோயின் வந்தோடனே எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போடுறா. அங்கே இருக்க ஜியாங் ஹீரோயினை பார்த்து ரொம்ப பூரிச்சு போகிறான். அப்படி 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி இருக்க அவன் மூஞ்சியே. இதெல்லாம் பார்த்த ஹீரோயினோட ஆன்டி பொண்ணுக்கு மூஞ்சி சின்னதாகிடுது. இங்கே ஹீரோயின் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா. அது ஒரு மந்திரத்தால் ஆடுற டான்ஸு. அவள் ஆடுறப்போ அது செடியாக முளைக்குது. அவள் வந்து மந்திரத்தை பயன்படுத்தி ஒரு மரத்தை ஒன்று முளைக்க வைக்கிறா. அதுக்கப்புறம் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக டான்ஸ் பண்ண ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப வடிவமைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு படிக்கு மேலே போய் அப்படியே வானத்தில் பறந்து போகிறா. இது எல்லாருமே ரொம்ப வியப்பாக பார்க்குறாங்க. அங்கே மேகங்களுக்கு நடுவில் போயிட்டு அங்கே மழை பொழிய வைக்கிறா. அங்கே பயங்கரமாக மழை பெய்யுது, ரியல்லே மழை பெய்யுது. எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஹீரோ பார்த்துட்டே இருக்கையில் அப்போ தான் ஹீரோயின் டவுன் ஆகிறா. கீழே இறங்கையில் வெயில் வருது. வெயில் வந்ததுக்கப்புறம் ஹீரோவோட மூஞ்சியும் மாறுது. அங்கே வந்து அங்கே ஒரு சிவப்பு கலரில் வந்து ஒரு இலை வந்து விழுகுது எல்லாரு மேலேயும். அவள் வந்து கீழே பொண்ணுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ஏன்னா அவள் லவ் பண்ணுறா இல்லையா. அதுக்கப்புறம் ஹீரோ டிராயிங்கை மட்டும் அவகிட்ட கொடுத்துடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். சரின்ற மாதிரி அவரும் வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ இடத்த காலி பண்ணிடுறான். இங்கே வந்து கொஞ்சம் ஆதியோட ஆட்கள்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது தெரியாமல் எல்லாரும் கூலாக வந்துட்டு இருக்கையில் எல்லாருக்குள்ள பயங்கர சண்டை ஆகுது. ஏன்னா ஊருக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அப்படி பயங்கரமாக வந்து எல்லை பகுதியில் நல்லா ஃபைட் போயிட்டு இருக்கு வாரு. இது எதுவுமே உள்ளே இருக்க யாருக்கும் தெரியல. இங்கே ஆதி மேப்பை வச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த கார்னரில் நம்ம அட்டாக் பண்ணிட்டோம், அடுத்து வந்து லியோ கிட்ட போகிறது மட்டும்தான் வேலை, நான் வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கையில் இங்கே ஹீரோயினுக்கு வந்து தூங்கி எழுந்திரிச்சோன்னே ஒரு பெயிண்டிங்கும் அது கூட ஒரு நோட்டீஸும் கதவுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வேலைக்கார பொண்ணு கொடுத்துட்டு இருக்கு. ஹீரோயின்
ஹீரோயின் வந்து அந்த பெயிண்டிங் விரிச்சு பார்க்குறா. அப்படியே வந்து ஒரு ஸ்னோஃபால் மாதிரி வருது. இதை பார்த்தா வந்து வேலைக்கார பொண்ணு கத்தாதுன்னு சொல்றா. சரி இந்த பெயிண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு, நான் போய் ஜியாங்க்கு போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லல. வேலைக்கார பொண்ணு வேணா நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லல. இல்ல நான் இது போய் அவன்கிட்ட கொடுக்கத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லல. இங்க ஜியாங்கோட அப்பா வந்து வலுக்கட்டாயமா நீ கோவிலுக்கு போயிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. அப்ப ஜியாங் அப்பா தாழ்பாலை இழுத்து போடுங்க, யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லல. நம்ம ஹீரோயின் ஜியாங்கோட வண்டியை கிராஸ் பண்ணி போறா. அப்ப ஜியாங்க்கு யாரோ போற மாதிரி ஃபீலிங்கா இருக்கு. ஹீரோயின் மாதிரி தோணுனதுனால வெளியே எட்டி பாக்குறா. ஆனா வெளியே யாருமே கிடையாது. சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து தீய சக்தியை வந்து வழிபட்டு எனக்கு நிறைய ஆட்களை கொடுங்க போர் தொடுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அதுவும் ஏதோ சிவப்பு கலர்ல நிறைய கொடுக்குற மாதிரி தெரியுது. இங்க வந்து ஹீரோயின் பார்த்தா மெயின் கேட் பூட்டி இருக்கு. சரி நம்ம பின்வழியா போய்க்கலாம், நம்மளுக்கு என்ன ஏரியாவா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போகையில இங்க ஹீரோவும் மேவும் வந்து மாறு வேஷம் போட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ மே கேட்குறாரு, நிஜமாலே நீங்கள் 1000 வருஷமா பார்த்துட்டு இருக்க அந்த பெயிண்டிங்கில் இருக்க பொண்ணு இவ தானா? இவ மிகப்பெரிய ஒரு இளவரசி, ஆனால் இவ தலையெழுத்து பயங்கரமா இருக்கு, அது அவளுக்கே தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில இங்கே வந்து தீய சக்தியை கூட்டுட்டு இவர் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஏதோ வீட்டிலேருந்து கரப்பாம்பூச்சி வர மாதிரி நிறைய பேர் அங்கேருந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த டோர்லேருந்து குப்பு குப்புன்னு வந்துட்டு இருக்கையில அந்த ஹீரோயின் வந்து இது தெரியாமல் மேலே ஏறி வரா. வந்து பார்த்தா மேஜர் வந்து தீய சக்தி அந்த உடையெல்லாம் அணிஞ்சிட்டு வரதை பார்த்து இவர் தான் நம்ம நாட்டை தாக்க வர்றாரான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்குறா. இந்த ஷாக்கோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிச்சிடுறாங்க. செகண்ட் எபிசோடில் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் மொத்தம் 30 எபிசோடு இருக்குது. நான் எப்படி போட போகிறேனே தெரியல. சரிங்க, ஒவ்வொரு எபிசோடாக பார்க்கலாம்.